Hello viewers, நீ பார்க்க போறது Attack on Titan episode 40 part 1. ஓபன் பண்ணா நம்ம கிறிஸ்டாவை காட்டுறாங்க. அதான் ஹிஸ்டோரியான்னு ஒரு நோபல் குடும்பத்தை சேர்ந்தவன் நம்ம கூட இருக்காளே, அவளை தான். இது ஆக்சுவலா முன்னாடி நடந்த சீனு. அவ யாரு என்னன்னு அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஆளுக கிட்ட ஒண்ணு விடாம வெள்ளாவாரியா சொல்லுவா. என்னன்னா, இவ பிறந்தது ஒரு சின்ன ஃபார்ம்ல, அதுவும் நார்தர்ன் ரீஜன்ல வால் ரோஸ்ல இருக்குது. பட் அந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா நோபல் ரைஸ் ஃபேமிலிக்கு சொந்தமானது. இவ என்ன பண்ணுவான்னா, சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஃபார்ம்லயே சுத்தி சுத்தி ஜாலியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதாவது குதிரைக்கு கொள்ளு போடுறது, தண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இடத்த கிளீனா மெயின்டைன் பண்றது, அப்படி இப்படின்னு. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புத்தக புழு. ஆளும் பார்க்க நல்லா அழகா இருப்பாங்க. அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் பார்த்து இவ பார்த்ததே இல்ல. டெய்லி நைட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போக வருவாங்க. இவங்களும் நல்லா ஃபேன்சியெல்லாம் ட்ரெஸ் போட்டு போவாங்க. எங்கன்னா சிட்டிக்கு. அவ இதை பார்த்தாலும் அவங்க அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க மாட்டான்னு வைங்களேன். நாளாக ஹிஸ்டோரியா பாத்தீங்கன்னா நல்லா எழுத படிக்க பழகிட்டா. உடனே அவன் என்ன பண்ணா, அவங்க அம்மா மாதிரியே புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது மேடம் எப்படி ஒரு தனிமையில இருக்காங்கன்னு. அதாவது பேரண்ட்ஸுங்க எப்பவுமே அவங்க குழந்தைகளை கேர் பண்ணி நல்லா பாத்துக்குவாங்க. ஏன்னா அந்த புக்ல இருக்க கதையெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி அவங்க அம்மா இவகிட்ட எதையுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல. சரி ரைட்டு, அம்மா பண்ணலன்னா என்ன, நம்ம போவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தயங்குவா. என்ன நினைப்பாங்களோ, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு. சரி பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆத்துல குதிக்கிற மாதிரி அவங்க அம்மா மேல போய் குதிப்பான். அவங்க அம்மா பார்த்துட்டு ஒரே அடி மூஞ்சோட அப்படியே திருச்சு போய் விழுவா. சரி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சடனா வந்தவன பயத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போலன்னு சந்தோஷமா பார்த்தா, அவங்க என்னடான்னா இந்த மாதிரி இனிமேட்டு பண்ணா உன்னைய கொன்னுருவேன்ட்டு போவாங்க. இல்ல இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அவங்க அம்மா இவகிட்ட பேசின வார்த்தையே இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த வீட்டை விட்டே போய் வேற ஒரு இடத்துல போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு 5 வருஷம் ஆகுது. வால்மரியால பஞ்சாயத்து வந்துச்சுல்ல, அந்த பஞ்சாயத்து வந்து 5 நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பா அங்க வராரு. அப்பதான் அவங்க அப்பாவையே அவ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. என்னமா ஹிஸ்டோரியா நல்லா இருக்கியா, என் பேரு தான் ரோட் ரைஸ், நான் உன்னுடைய அப்பா பாரு. இவரு தான் இப்ப இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க லேண்டோட ஓனர். இவரு கூடவே ஹிஸ்டோரியாவோட அம்மாவும் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா பயந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வேற. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, இனிமேட்டு நீ ஏன் கூட தான் வாழ போற ஹிஸ்டோரியா, வா போலான்னு சொல்லி கூட்டு போவாரா. அப்படி வெளியில போகும்போது அங்க கருப்பு ஹேட்டை போட்டுட்டு ஒரு பெரிய கூட்டமே வந்து ரவுண்ட் கட்டுவானுங்களா. அவங்கள பார்த்தவனே அவங்க அம்மா தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவா. வந்தது வேற யார கூட்டமும் இல்ல, கென்னியோட கூட்டம் தான். எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே அப்ப நம்ம ஹிஸ்டோரியாவோட அம்மா இருந்துட்டு ஹிஸ்டோரியாவை பார்த்து, நான் ஒண்ணு இவளோட அம்மா இல்ல, எந்த சம்மந்தமும் கிடையாது, இவ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு கத்துன்னு கத்துவாளா. கென்னியும் ரைஸ் கிட்ட, இது உண்மையா, உங்களுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லையா, இந்த பொண்ணோட அம்மா இவ இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா இவங்க 2 பேருமே யாருன்னு எனக்கு தெரியாது நீருவான். அவளை அங்கேயே முட்டி போட வைப்பானா. அவ இல்ல நீ விட்டுருங்கன்னு கதறுவா. அவன் உள்ளுக்குள்ள இருந்து ஷார்ப்பா ஒரு கத்தி எடுப்பான். ஏன்டா என்ன பண்ண போறேன்னு கேட்டா, இந்த எஸ்டேட்ல இருக்கா, இவ வேலை பாக்குறான்னு சொல்லி யாருக்குமே தெரியல அப்படின்னா நீ நிஜமாவே யாருன்னு சொல்லி கத்திய நீட்டுவான். வேலை பார்த்திருந்தான்னா இந்நேரத்துக்கு பொழைச்சிருப்பா. மாஸ்டர் என்னைய காப்பாத்துங்கன்னு ரைஸ பார்த்து கத்துவான். ஆனா அந்த ஆளு திரும்பிக்குவான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டோரியா தான் அவ பக்கத்துல போவா. அவ நீ மட்டும் பிறக்காம இருந்திருந்தீன்னு சொல்லும் போதே கழுத்தறுத்து அங்கேயே சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தை தான் லாஸ்ட் அவங்க அம்மா அவளை பார்த்து பேசினது. சரின்ட்டு அடுத்து ஹிஸ்டோரியாவை கொல்ல போவாங்க. ராட் ரைஸ் இருந்துட்டு, இவளை நம்ம கொல்ல வேண்டாம், விட்டுறலாம், எங்கேயாச்சும் தூரமா கண்காணாத இடத்துக்கு போய் வாழ்ந்துகிட்டும், இனிமேட்டு இவளோட பேரு ஹிஸ்டோரியா இல்ல, கிறிஸ்டா லென்ஸ், இனி எங்க கண்ணுலயே நீ படக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்ததா அவ சோல்ஜரா ஜாயின் பண்ணிருப்பான். சோ அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. அவங்க அப்பா போன எபிசோட்ல மன்னிப்பு கேட்டாருல்ல, அது எல்லாமே இதுக்காக தான். அவனைய காப்பாத்த ட்ரை பண்ண, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, உன்னை பத்தி நான் டெய்லியுமே யோசிப்பேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு. உனக்குள்ள ராயல் பிளட் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம தான் ரைஸ் ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம நீ நினைச்சா மட்டும்தான் இந்த மனித குலத்தையே காப்பாத்த முடியும். வா ஹிஸ்டோரியா, இது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுவான். அவளுக்கு நான் ஒண்ணுமே புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அப்படியே கட் பண்ணா 2 பேர்த்த நம்மளுக்கு கடத்தி வச்சு சும்மா கந்தலா பிரிச்சு எடுத்தாங்கல்ல. அப்போ 2வது இருந்த ஆள் ரூமுக்கு முதல்ல இருந்தவனை கொண்டு போய் விட்ட உடனே அவன் என்ன கேட்பான், அப்பா நீ எதையுமே சொல்லல, கிங்குக்கு இன்னும் லாயலா தானே இருக்க அப்படி இப்படின்னு கேட்ட உடனே இவன் கடுப்பாய் அவன் கழுத்தை நெரிச்சு, ஏன்டா துரோகி, உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், கடைசியில எல்லாத்தையுமே உளறி கொட்டிட்டியாடா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவான். அவனுக்கு நான் ஒண்ணும் புரியல, நம்ம என்ன சொன்னோம், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே எப்படியும் இவனை உண்மையை சொல்ல மாட்டானுங்க, ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னா கண்டிப்பா சொல்லுவானுங்க அப்படிங்கறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான். அப்போ ஹாஞ்சி இருந்துட்டு, அட லூசு பயலே, அவன் ஒரு விஷயத்தையுமே சொல்லல, சொல்ல போனா அவன்கிட்ட நாங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சொல்லுவான், கத்தி முனையில நிக்க வச்சு அவனை இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல சொன்னோம், அவ்வளவுதான் அப்படின்ட்டு இவங்க போட்ட பிளான பூரா சொன்ன உடனே, ஆத்தாடி அப்ப நான் தான் கிங்க ஏமாத்திட்டேனா, நானே எல்லாத்தையும் உளறி தள்ளிட்டேன்னு அவனுக்கு நெஞ்செல்லாம் பட்ட பட்டன்னு அடிச்சுக்கும். உடனே
கடுப்பாயி நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல டீமன்ஸுங்க பானுங்களா. நான் அதை மறுக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க நிக்க கொடுமைப்படுத்தி கொள்ளும் போது அந்த ஆளும் இப்படித்தானே யோசிச்சிருப்பான். அதை தாண்டா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். தப்பு பண்ணவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, அவனை ஒரு நாள் வச்சு செய்வேன்னு. நீங்க பண்ணதுக்கு தாண்டா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பண்ணாட பழுகலான்னு காட்டு கத்து கத்துவான். செம்ம காண்டாயிட்டா. இந்த சின்ன ஜெயிலே கிடந்து சாவுங்கடா அப்படின்னு கத்திட்டு போவாளா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்லாமா. நீங்க எங்களை புடிச்சிட்டீங்கன்னா எங்க இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். இந்த ஒரு சைக்கிள் நிக்க போறது இல்ல. நீங்க கொல்ல கொல்ல அடுத்தடுத்த ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த உலகம் அந்த மோசமான விஷயத்தை தாங்காது ஹாஞ்சி. நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. குட் லக். உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவளும் வந்து கடுப்பாயி சேரெல்லாம் போட்டு உதன்னு உதச்சுக்கிட்டு இருப்பா. லெவி பாத்துருவானா, சாரிப்பா காக்ரோச்சா சுத்திட்டு இருந்துச்சு அதான் உதச்சி கொன்னுட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிப்பான். சரின்ட்டு அதுக்கப்புறம் மொத்த டீமையும் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இறன அவங்க சாப்பிட போறாங்க, அதனாலதான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு உடனே மிகாசாக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போடும். என்னங்கடா என்னென்னமோ சொல்றீங்களேன்னு. அதான் நம்ம பையன் எழுதி கொடுத்தான்ல. அதுல பாத்தீங்கன்னா யுமீரும் பெர்டோல்ட்டும் இப்படித்தான் பேசி இருப்பாங்க. மேட்டர் என்னன்னா யுமீர் வந்து இதுக்கு முன்னாடி வெளியில பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு டைட்டனா வேர்த்தனமா கண்ணா பின்னாடி சுத்திட்டு இருந்தா. அவளுக்கு இந்த மனுஷங்கிற ஃபீலிங் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஒரு நாள் பெர்டோல்ட், ரெய்னர், ஆனி அப்புறம் நாலாவதா ஒருத்தன் அங்க வந்தான் தெரியுமா. அவனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவ மனுஷியாவே மாறி இருப்பா. ஆனா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைட்டன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடியே மனுஷங்களை நிறைய சாப்பிட்டு இருக்குது. ஆனா அவங்க எல்லாருமே என்ன மனுஷங்களாவா மாறிட்டாங்க? இல்லவே இல்ல. அப்படின்னா அந்த நாலாவதா இருந்தவன் சாதாரண ஆள் கிடையாது. அவனை சாப்பிட்டவன தான் டைட்டன் ஃபார்ம்ல இருந்து மனுஷியா மாறி இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட பவரும் இவளுக்கு கிடைச்சிருக்குது. சோ இப்போ என்னன்னா ஒரு டைட்டனை இன்னொரு டைட்டன் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த டைட்டனோட பவர் சாப்பிட்ட டைட்டனுக்கு கிடைக்கும். இல்ல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க ரெய்னர் கூட போட்டுட்டு இருந்த சண்டையப்போ எரனை காப்பாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ ரெய்னர் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு டைட்டன்ஸ் தூக்கி நம்ம ஆளுங்க மேல வீசி இருப்பான். எதுக்காக அப்படி பண்ணிருப்பானா இவங்கள தடுக்கிறதுக்கு இல்ல, எரனை ஏதாச்சும் ஒரு டைட்டன் சாப்பிடணும்னு. அப்படி சாப்பிட்டு இருந்தா அவனோட எபிலிட்டி அந்த டைட்டனுக்கு கிடைச்சிருக்கும். அதை இவன் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தான். அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே இப்ப இருக்கிற ஒரே ஹோப் எரன் மட்டும்தான். அவனோட பவர்ஸ் அடையத்தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கிட்ட மட்டும் இப்ப டைட்டன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்க எரனை சாப்பிட வச்சு அவங்கிட்ட இருந்து பவர் ஆட்டைய போடுவாங்க. மிகாசாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அடிச்சு புடிச்சு எரனை காப்பாத்தணும்னு கிளம்புவா. லெவி தான் காம் டவுன், நீ அவசரப்பட்டு மூக்கு வேர்த்து முண்டிக்கிட்டு போனாலும் எரனை காப்பாத்த முடியாது. முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த ராட் ரைஸ பிடிக்கிறது தான். எல்லாம் களத்துல மொத்தமா இறங்கி சம்பவம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாம் ஓகே நீருவாங்க. சரின்ட்டு ஹாஞ்சி பாத்தீங்கன்னா இப்ப ரைஸ் ஃபேமிலியை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சதோ அந்த விஷயத்த உடனே எர்வின்ட்ட சொல்லணும்பா. ஏன்னா எப்படியுமே கமாண்டர் அவரும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு காத்துட்டு இருப்பாருல்ல. அதுக்கப்புறம் வேணா நம்ம யூஷுவல் ஸ்பாட்ல மீட் பண்ணலாம்னு ஹாஞ்சி கிளம்பியாச்சு. அப்படியே கட் பண்ணா நைட்டு நேரம் பிக்ஸஸ் வந்திருப்பாரு. என்னன்னா எர்வின் அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாரு. அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு மனுஷனால பொறுமையா இருக்க முடியல. அதான் நேர்லயே பேசலான்னு வந்துட்டாரு. என்னன்னா எர்வின் ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. அதைத்தான் அந்த லெட்டர்ல எழுதி அனுப்பியிருப்பாரு. அது வந்து ஓகேவா ஒர்க் அவுட் ஆகுமான்னு பிக்ஸஸ்கே டவுட். ஆனா எர்வின் அந்த விஷயத்துல கான்பிடென்டா இருப்பாரு. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வால்மரியாவை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுதான். அதுக்கப்புறம் இவங்க இந்த கவர்மெண்ட்டே தூக்கி வீசிடலாம். எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம பாரு. அதே நேரம் நம்ம இறனிய ஹிஸ்டோரியாவையும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. எங்க பிக்ஸஸ் எனக்கு தெரியும் நிலைமை ஒரு நாள் இந்த அளவுக்கு மோசமாகும்னு அப்படின்ட்டு கவலைப்படுவாரு. மேட்டர் என்னன்னா இவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இவங்க கிங்குக்கு எதிரா செயல் பண்ணும். சொல்ல போனா கிங்கோட தலையிலேயே கன்ன வைக்க வேண்டிய நிலைமை. எர்வினோட கெஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா மிலிட்டரி போலீஸை வச்சு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம இவனோட பிளான்ல யாருமே சாகவும் தேவையில்லை. அது பாசிபிளான்னு கேட்பாரு. கிரவுண்ட் ஒர்க்கும் பிளானும் மட்டும் பக்காவா இருந்துச்சுனாலே போதும், எல்லாமே பக்காவா முடிஞ்சிடும். இஃப் இன் கேஸ் இவங்க பிளான் மட்டும் சொதப்பிச்சுன்னா அவ்வளவுதான். அத்தனை பேர்த்தையும் நிக்க வச்சு பட்டு 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 பட்டுன்னு வாழைக்குலைய வெட்டுற மாதிரி வெட்டி தள்ளிடுவானுங்க. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஆக்சுவலா ரிப்போர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி ஒன்னு சொல்லணுமா. சொல்லி தொலையும் என்னோட அப்பா ஒரு டீச்சர்னு ஆரம்பிப்பான். ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்க போறான் தான் நினைக்கிறேன். சரி இனி கிங்க எதிர்த்து இவங்க எல்லாம் போராட போறாங்க. மிலிட்டரி போலீஸுங்க வேற என்னென்னமோ பண்றாங்க. இனி இதுக்கப்புறம் இறனைய ஹிஸ்டோரியாவையும் நம்ம ஆளுங்க எப்படி காப்பாத்த போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.